جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بحفر الباطن أمة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கூறி இன்றைய பதிவை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய பதிவினுடைய தலைப்பு ஜும்ஆவின் சில ஒழுக்க நெறிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜும்ஆ 9வது வசனத்திலே குறிப்பிடுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ. ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமையாகிய அந்த ஜும்ஆ நாளன்று தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ, வியாபாரங்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலே குறிப்பிடுகிறான்: فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. பின்னர் ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றி விட்டதும் பள்ளியிலிருந்து புறப்பட்டு பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுவதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே ஜும்ஆ நாளன்று அதான் சொல்லப்பட்டு விட்டால் எங்களுடைய அனைத்து காரியங்களையும் முடித்துவிட்டு பள்ளிக்கு விரைந்து செல்ல வேண்டும். அது என்ன விடயமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருக்கலாம், மற்றைய விடயங்களாகவும் இருக்கலாம். எனவே நாம் ஒவ்வொருவர்களும் அந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு செல்ல வேண்டும் என்பதனை அல் குர்ஆன் இங்கே குறிப்பிடுகிறது. எனவே ஜும்ஆவுடைய தினம் என்பது அது ஒரு முக்கியமான ஒரு தினமாக இருப்பதை நாங்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே இருந்து விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அன்றைய அந்த தினத்திலே அதிகமாக நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். குறிப்பாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். நபி அவர்கள் கூறினார்கள், அதாவது நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. எனவே அந்த வெள்ளிக்கிழமை தினத்தன்று நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். எனவே இந்த ஸலவாத்து எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நாங்கள் அதிகமாக நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்று சொல்லப்படுகின்ற இந்த ஸலவாத்தை நாங்கள் அதிகமாக ஜும்ஆவுடைய தினத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது சூரத்துல் அஹ்ஸாப் 56வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். பாருங்கள், அல்லாஹ் தஆலா நபியின் மீது அருள் புரிகிறார். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறார். வானவர்களும் அவருக்காக அருள் தேடுகின்றனர். எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, நீங்களும் அவர் மீது
ஸலவாத்து சொல்லி அவர் மீது சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஸலவாத்தை குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வேண்டி வருகின்ற போது மிகவும் தூய்மையாக வர வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், குளித்து விட்டு வர வேண்டும், நல்ல நறுமணங்களை பூசிக்கொண்டு வர வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் குஸ்லு யௌமல் ஜும்அத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலமின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்ஆ தினத்தன்று குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவர் மீதும் கடமையாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை அபு சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே ஜும்ஆ தினத்தன்று குளிப்பது கடமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பல் துலக்க வேண்டும், மிஸ்வாக் செய்து கொள்ள வேண்டும், இதுவும் ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல நறுமணங்களை பூசிக்கொள்ள வேண்டும், தலைக்கு எண்ணெய் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளிலே சிறந்த ஆடையை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இவைகள் அனைத்தும் ஜும்ஆவுடைய நாளிலே செய்யக்கூடிய ஒழுக்கங்களாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பள்ளிக்கு முடியுமாக இருந்தால் நடந்து செல்ல வேண்டும். நேர காலத்தோடு நாங்கள் அங்கே சென்று விட வேண்டும். ஏனென்றால் பள்ளிக்கு நேர காலத்தோடு செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அந்த ஜும்ஆவுடைய தினத்தன்று நேர காலத்தோடு குளித்துவிட்டு முதலாவது செல்லக்கூடிய நபருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஒட்டகத்தை குர்பானி செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். இரண்டாவது செல்லக்கூடிய நபருக்கு ஒரு மாட்டை குர்பானி செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். மூன்றாவது செல்லக்கூடிய மனிதருக்கு, அதாவது கொம்புள்ள ஒரு ஆட்டை குர்பானி செய்த நன்மை அல்லாஹ் வழங்குகிறார். நான்காவது செல்லக்கூடிய நபருக்கு ஒரு கோழியை தர்மம் செய்த நன்மையை வழங்குகிறார். ஐந்தாவது செல்லக்கூடிய மனிதருக்கு ஒரு முட்டையை தர்மம் செய்த நன்மை அல்லாஹு தஆலா வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள், இமாம் அவர்கள் பள்ளிக்குள்ளே வந்து விட்டால் வானவர்களும் அங்கே உள்ளே வந்து இமாமினுடைய உரையை செவிமடுக்குகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜும்ஆவுடைய அந்த தினத்திலே நாம் ஒவ்வொருவர்களும் நேர காலத்தோடு சென்று இந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பமாக அன்றைய அந்த ஜும்ஆவுடைய தினத்தை அதிகமாக நன்மைகளை செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றான். எனவே மேற்கூறப்பட்ட அனைத்து வணக்க வழிபாடுகளையும் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.